வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்தியால நம்பர் 1ல இருக்கிற கம்பெனி, முக்கியமான ஒரு கம்பெனி வந்து வாட்டக் வாபேக் அப்படிங்கிற கம்பெனி. 25க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் டீசாலினேஷன், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், ரீசைக்ளிங், அதுக்கப்புறம் ரீயூஸ், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே பண்ணக்கூடிய கம்பெனி தான் இது. இப்ப ஜல் ஜீவன் மிஷன் இந்தியாவில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய நாடுகள்ல நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுல அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஏரியாவா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா இருக்கு. இந்த கம்பெனிக்கு சவுதி அரேபியால இருந்து நிறைய பிசினஸ் ஜென்ரேட் ஆகுது. சோ அடுத்த 5 இருந்து 7 வருடங்கள்ல இந்த கம்பெனியுடைய எஸ்டிமேட்டட் அட்ரஸபிள் மார்க்கெட் பாத்தீங்கன்னா $4 to $6 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சார்ட்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்தியா, மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, யூரோப், அதுக்கப்புறம் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா, சார்க் நாடுகள், இது எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த கம்பெனிக்கு பிசினஸ் சப்போர்ட் கொடுக்குது அப்படிங்கறத இந்த சார்ட்ல நீங்க பார்க்கலாம். சோ இதுல வந்து மேஜரான பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரான ரீஜியன் வந்து மிடில் ஈஸ்ட் தான் இருக்கு. சோ இந்த ஒவ்வொரு ரீஜியன்லயும் டீசாலினேஷனுக்கு எவ்வளோ, முனிசிபல் அண்ட் ரீயூஸ் எவ்வளோ, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கறது வந்து டீட்டெயிலா அதுல கொடுத்துருக்காங்க.